விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலில் படைத்த சாதனைகளை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் திருவிழா கடந்த 1.5 மாதங்களாக நடந்து வந்த நிலையில் நேற்று நடந்த வாக்கு எண்ணிக்கையில் ஆரம்பம் முதலே முன்னிலையை தக்க வைத்த தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 2024 ஆண்டில் கட்சி தொடங்கி 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து புதிய சரித்திரம் படைத்திருக்கிறது விஜயின் தாவேக. தமிழக வரலாற்றில் எம்ஜிஆரை விஞ்சி விஜய் படைத்திருக்கும் இச்சாதனைக்காக பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களும் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். செங்கோட்டையன் தவிர்த்து பெரிய நட்சத்திர வேட்பாளர்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் போட்டியிட்ட 233 தொகுதிகளிலும் நானே வேட்பாளர் என நினைத்து வாக்களியுங்கள் என விஜய் கூறியதைப் போலவே யாரென்றே தெரியாத வேட்பாளர்களுக்கு தங்களது வாக்குகளை செலுத்தி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் பெருவாரியான ஆதரவை தந்துள்ளனர். தனது முதல் தேர்தலிலேயே 1.78 கோடி வாக்குகளும் 34.92% வாக்குகளையும் பெற்று அரசியல் கட்சிகளை திகைக்க வைத்திருக்கிறார் விஜய். சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளரான VS பாபுவிடம் சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியுள்ளார். தமிழக தேர்தல் வரலாற்றில் 1967 பக்தவச்சலம், 1996 ஜெயலலிதா ஆகியோருக்கு பிறகு தோல்வியை தழுவிய சிட்டிங் முதல்வர் என்ற மோசமான சாதனையும் மு.க.ஸ்டாலின் வசம் வந்து சேர்ந்தது. துரைமுருகன், PTR பழனிவேல் தியாகராஜன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கீதா ஜீவன், TRB ராஜா, ராஜேந்திரன், முத்துசாமி, மதிவேந்தன், B மூர்த்தி, மா சுப்பிரமணியம், மூப்பே சாமிநாதன், KR பெரிய கருப்பன், தாமோ அன்பரசன், R காந்தி, சாமு நாசர் என 15 அமைச்சர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர். பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் வெற்றியை ருசித்துள்ளனர். இதேபோல கோவை வடக்கில் பாஜக தேசிய மகளிரணி தலைவியாக வானதி சீனிவாசனை 3ஆம் இடத்திற்கு தள்ளி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி பெற்றுள்ளார். திமுகவின் 4 மாநகராட்சி மேயர்களை இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மண்ணை கவ்வச் செய்துள்ளது. தஞ்சாவூரில் திமுக மேயரான சன் ராமநாதனையும் பாஜகவின் பலம் வாய்ந்த தலைவரான கருப்பு முருகானந்தத்தையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் சரவணன் வீழ்த்தியுள்ளார். ஒசூரில் திமுக மேயர் சத்யா 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் வேந்தர் அரசன் பெற்ற 82,000 வாக்குகள் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இதேபோல திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்காக மேயர் பதவியை ராஜினாமா செய்த தினேஷ்குமார் தமிழக வெற்றிக் கழகத்தின் பாலமுருகனிடம் தோல்வியை தழுவினார். நாகர்கோவில் மேயராக இருந்த மகேஷ் கன்னியாகுமரி தொகுதியில் களமிறங்கி தோல்வியை தழுவியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாதவன் 72,000 வாக்குகளை இங்கு பெற்றது கவனிக்கத்தக்கது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக விஜயின் கார் ஓட்டுநராக வேலை செய்த ராஜேந்திரன் என்பவரின் மகனான சபரிநாதன் சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இத்தொகுதியில் திமுகவின் பிரபாகர ராஜா, அதிமுகவின் விருகை ரவி போன்ற பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர். 16 தொகுதிகளை கொண்ட சென்னை மண்டலமானது இதுவரை திமுகவின் கோட்டையாக இருந்து வந்தது. இந்த கோட்டை சில தேர்தல்களில் அதிமுகவின் கோட்டையாகவும் இருந்துள்ளது. இருவரும் கட்சிகளை தனது முதல் தேர்தலிலேயே பின்னுக்கு தள்ளி சென்னையின் 14 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று சென்னையை தனது கோட்டையாக்கி இருக்கிறார் விஜய். இதில் திமுக சார்பில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினும், துறைமுகத்தில் சேகர்பாபு ஆகியோர் மட்டுமே வெற்றி பெற்றது கவனிக்கத்தக்கது. சிவகங்கை மாவட்டத்தில் திமுக அமைச்சர் KR பெரியகருப்பன் 1 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். இதன் மூலம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள
சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர் மற்றும் மானாமதுரை என அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தன்வசப்படுத்தியுள்ளது. தாவேக ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாத மாவட்டங்களாக கன்னியாகுமரி, தென்காசி, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், நீலகிரி, விழுப்புரம் ஆகியவை திகழ்கிறது. பொதுவாக நாடாளுமன்ற, சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது எண்ணப்படும் தபால் வாக்குகளில் திமுக தான் முன்னிலை பெறும். ஆனால் இந்த தேர்தலில் தாவேகவினர் பரவலாக தபால் வாக்குகளில் முன்னிலை பெற்றது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அந்த வகையில் விஜய் அரசு ஊழியர்களின் நம்பிக்கையை பெற்று தபால் வாக்குகளில் இறங்கி அடித்துள்ளது தெரிய வந்துள்ளது. விஜயின் வெற்றியால் ஆட்சியை இழந்து திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்திலிருந்து அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதுவரை இவ்விரண்டு கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சி செய்து வந்த நிலையில் பலரும் எதிர்பார்த்த மாற்றத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தவிர்த்து புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலிலும் தாவேக தனது கணக்கை தொடங்கியிருக்கிறது. அங்கு திருபுவனை தொகுதியில் போட்டியிட்ட தாவேகவின் சரவணகுமாரும், மணவேலி தொகுதியில் போட்டியிட்ட ராமுவும் வெற்றி பெற்றுள்ளனர். தேர்தல் முடிவுகளில் தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்ததை அடுத்து தான் விஷுவல் கம்யூனிகேஷன் பயின்ற சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரியில் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக வெற்றி சான்றிதழை பெற்றார் விஜய். தமிழ்நாட்டை ஆளப்போகும் 3வது நடிகர் என்ற பெருமையை பெற்ற நடிகர் விஜய்க்கு வழி நெடுகிலும் மலர்களை தூவி வரவேற்றனர் அக்கட்சியின் தொண்டர்கள்.